மதுரையில் பெய்த மழையின் காரணமாக செல்லூர் பகுதியில் உள்ள விளம்பர பலகை வீட்டின் மீது சரிந்து விழுந்தது. இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், மழை காரணமாக விளம்பர பலகை வீட்டின் மீது சரிந்து விழுந்திருக்கக்கூடிய நிலையில் யாருக்காவது காயம் ஏற்பட்டிருக்கிறதா? இது பற்றிய விவரங்கள். மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து கடுமையான வெயில் அடித்து வருகிறது. வெப்பம் கிட்டத்தட்ட தமிழகத்திலேயே அதிக அளவில் 106 டிகிரி வரை இந்த முறை வெப்பம் பதிவாகி இருந்தது. ஆனால் கடந்த சில தினங்களாகவே தொடர்ந்து மாலை வேளைகளில் ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் தொடர் மழை பெய்வதும், அந்த மழை பெரிய அளவில் பெய்வதுமாக கனமழையாகவும் பெய்து வந்தது. நேற்றும் இதே போன்று திடீரென்று மழை பெய்தது. இன்றும் மாலை திடீரென கருமேகங்கள் சூழ்ந்தது. அதன் தொடர்ந்து இடியுடன் கூடிய கனமழை சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்தது. இதன் காரணமாக மதுரையுடைய சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய செல்லூர் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய தல்லாகுளம், அதே போன்று தெப்பக்குளம் உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக ஆங்காங்கே தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கின. இதன் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளானார்கள். அதே போன்று மதுரை செல்லூர் பகுதி ரவுண்டானா அருகே இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு விளம்பர பலகை அந்த காற்றினுடைய வேகம் தாங்காமல் திடீரென்று கீழே விழுந்ததுடன் அருகில் இருக்கக்கூடிய வீட்டில் விழுந்த காரணத்தினால் வீட்டினுடைய முன்பகுதி சிறிய அளவில் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் வேற யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை. தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்த காரணத்தினால் யாரும் அந்த நேரத்தில் வெளியில் இல்லாத காரணத்தால் பெரிய ஒரு சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பாக செல்லூர் போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.